ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா இறந்துட்டதா போலீஸ் வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் ரொம்பவே கண் கலங்கிட்டு அவங்க அம்மாவை போய் பார்ப்பாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு அவங்க தீபான்ற பேரை தான் வந்து புலம்பிட்டே இருக்காங்க. அவங்கள மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் அம்மா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் ரொம்பவே கண் கலங்கிட்டு வெளியே வருவாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்டே, என்ன உங்களை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி மர்மமாக இருக்குது, தீபா பற்றி நீங்கள் ஒழுங்காகவே சொல்ல மாட்டீங்க, மழுப்புறீங்க, என்ன தீபா இருக்காளா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட கார்த்திக், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஆனால் தீபா கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக கோவிலுக்கு போவாங்க. சாமி கிட்ட வந்துட்டு தீபா எங்கே இருந்தாலும் வந்துடணும், அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் தீபா வந்தால் தான் எங்கள் அம்மா உயிர் பிழைப்பாங்கன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க, எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிச்சி கொடு கடவுளே அப்படின்னு வந்து வேண்டிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே இருக்க ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவங்க பேர் வந்து கீதா. அவங்க ஏதோ போலீஸில் மாட்டிக்கிறாங்க போல இருக்குது, போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட காரில் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. கார்த்திக் வந்துட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா தீபா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கீதாவை வேறு ஹேர் ஸ்டைலில் இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.